Good evening students. இப்போ exercise 5.3ல first sum பார்க்கலாம். Find the intercept made by the following lines on the coordinate axis. So first question பார்த்தீங்கன்னா 3x minus 2y minus 6 equal to 0. ஸோ இதில் நம்ம x intercept y intercept கண்டுபிடிக்கணும். அதனால் கான்ஸ்டன்ட் ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. 3x minus 2y equal to 6. கான்ஸ்டன்ட் என்ன டிவைட் பண்ணுங்க, divided by 6 on both sides. அப்போ 3x by 6, 2y by 6, 6 by 6. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா x by 2 இதை கேன்சல் பண்ணால் 1 by 2 வரும். 3 y by 3 equal to 1. ஓகேவா? இப்போ x by 2 இந்த மைனஸ் எங்கே எடுத்து போட்டுக்கோங்க, ப்ளஸ்ஸு y by minus 3 equal to 1. ஏன் இந்த மாதிரி எடுத்து போட்டோம்னா இதுதான் இன்டர்செப்ட் ஃபார்ம், x by a plus y by b equal to 1. அப்போ x இன்டர்செப்ட் யாருன்னா a, அதான் 2. x இன்டர்செப்ட் a equal to 2. y இன்டர்செப்ட் யாருன்னா b, y இன்டர்செப்ட் b equal to minus 3. நம்ம ஃபார்முலா ப்ளஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ்ஸாக கன்சிடர் பண்ணால இந்த மைனஸை கீழே கொண்டு வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ சிமிலராக இதே மாதிரி தான் செகண்ட் சம்மு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x plus 3y plus 12 equal to 0. இதே மாதிரி தான் கான்ஸ்டன்ட் டைம் ரைட் சைடு கொண்டு போடுங்க. 4x plus 3y equal to minus 12. இப்போ இங்கே மைனஸ் 12 டிவைட் பண்ணணும். டிவைட் பை minus 12 on both side. 4x by minus 12, 3y by minus 12, minus 12 by minus 12. அப்போ என்ன வருது, x by minus 3. இங்கே 1 4s are 3 4s are 1 3s are 4 3s are 12 equal to 1. ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா x by a plus y by b equal to 1. ஸோ கன்சிடர் a is equal to minus 3, b equal to minus 4. இதுதான் x இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட். நீங்கள் வேர்டிங்ஸ் எழுதலாம் அல்லது டேட்டாவோட போடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இப்போ 14 கொஸ்டின் பார்க்கலாம். 14 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு. ஓகேவா? 14 பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று, find the equation straight line passing through the point 1, minus 4 and intercept. ஸோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க x, y ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 1, minus 4. அது இன்டர்செப்ட் x இன்டர்செப்ட் a, y இன்டர்செப்ட் b. எவ்வளோ ரேஷியோ a is to b equal to 2 is to 5. ஸோ இதை நம்ம ரேஷியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் கேன்னு எடுத்துக்கலாம். a is equal to 2k, b is equal to 5k. ஸோ இன்டர்செப்ட் ஃபார்ம் என்ன, x by a plus y by b equal to 1. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, x by 2k plus y by 5k equal to 1. So this line passing through the point 1, minus 4. இது ஒன்று வச்சுக்கிட்டா line 1 passing through எது வழியே போகுது, 1, minus 4. 1, minus 4. அப்போ எக்ஸுக்கு வகை 1 போடுங்க, 1 by 2k. ஒய்க்காக minus 4 போடுங்க, 4 by 5k equal to 1. ஓகேவா? இது கிராஃப் ஃபில் பண்ணுங்க. 5k minus 8k. ஓகேவா? 5k minus 8k போட்டு 8 கீழே மட்டும் பண்ணால்
10k square equal to 1. இந்த சைடு கொண்டு போங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3k equal to 10k square. இப்போ kk அடிச்சிட்டோம்னா அப்போ மைனஸ் 3 is equal to 10k. இப்போ k is equal to இருந்தால் k is equal to minus 3/10. ஸோ நம்ம k is equal to minus 3/10 கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் போட்டாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அல்லது ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சினா நீங்கள் ஏவில் போடலாம். ஓகேவா? இங்கே இருக்கு இல்லையா, அதாவது ஏ is equal to என்ன 2k. ஸோ k வேல்யூ என்னங்க 2 into minus 3/10. சால்வ் பண்ணோம்னா minus 3/5 ஏ. பி வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா 5k போடுங்க. ஸோ 5 into k வேல்யூ minus 3/10. 1 paisa 2 paisa. அப்போ பி வேல்யூ minus 3/2. இங்கே பி வேல்யூ ஏ வேலாம் கேட்கல, அவங்க கேட்குறது ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ நம்ம இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ கொண்டு போயிட்டு ஏ சப்ஸ்டிட் பண்ணலாம்.